எலெக்ஷன் கமிஷன் அதாவது தேர்தல் ஆணையத்துடைய லோகோ இருக்குது இல்லைங்களா, அந்த லோகோக்கே நம்ம தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வெறும் தனியார் நிறுவனங்கள் அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு மட்டும் கிடையாது. ஈவன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அவ்வளோ ஏன் கான்ஸ்டியூஷன் கீழே உருவாக்கின தன்னாட்சி அமைப்புகள் கூட அவங்களோட லோகோவையோ இல்லை அவங்களோட டிபார்ட்மெண்ட்டோடைய பேரையோ ட்ரேட்மார்க் கீழே பதிவு பண்ண முடியும். சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா தேர்தல் ஆணையத்துடைய லோகோவை பதிவு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு எப்படி கிடைச்சது, அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு துறை அரசு நிறுவனங்கள்லாம் எப்படி தங்களுடைய லோகோவையோ இல்லை டிபார்ட்மெண்ட் பேரையோ ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லோ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். லீ இன்டெலிஜென்ஷியா இந்த கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 16 வருஷத்தில் 10,000க்கும் மேற்பட்ட கம்பெனிகளோட லோகோஸை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது தவிர்த்து எங்களோட மேஜர் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், லைசன்சஸ் வாங்கி கொடுக்கறது, ஐபிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், இப்படி பல நிறுவனங்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய ஜேர்னியில் ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கே ரொம்ப மனநிறைவாக ரொம்ப பெருமையாக ஃபீல் ஆகும். அப்படி ஒரு தருணம் தான் கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய லோகோவை பதிவு பண்ணும் போது கிடைச்சதுங்க. இந்த எலெக்ஷன் கமிஷனோட லோகோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஒரு நிறுவனத்தினுடைய பெயர், அதோடைய லோகோ, இதெல்லாம் தான் அந்த நிறுவனத்துடைய ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடென்டிட்டி அதாவது இந்த கம்பெனியோட பேர், இந்த கம்பெனியோட லோகோ, இது எல்லாமே இந்த நிறுவனத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பேர், இந்த லோகோ இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு இருக்கும். இந்த பேரையோ இல்லை இந்த லோகோவையோ உங்களோட காம்படிட்டரோ இல்லை வேறு யாரோ மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனாக இருக்குங்க. சரிங்க, திரும்பவும் கதைக்கு வருவோம். இந்த கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய லோகோ பதிவு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சது பார்த்துடலாமா? ஒரு நாள் காலையில் என்னோட டீம் மெம்பர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து, சார் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து பேசுகிறாங்க, உங்ககிட்ட தான் ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கனெக்ட் பண்ணாங்க. சரி, நானும் என்ன நினச்சேன், இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கே, அதுக்காக ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லி நானும் ஃபோனை வாங்கி பேசினேன். எதிர் முனையில் இருக்கவர், சார் நான் கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுமா, நீங்கள் நேரில் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரின்னு நானுமே அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போய் பெங்களூரில் இருக்க கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணாங்க. அவர் தங்களுடைய டிபார்ட்மெண்ட்டோடைய அதாவது கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட லோகோவை ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம், அதை எங்களுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டார். அவருக்கு டீட்டெயில்டாக ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோங்க. அவருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்து உடனே கான்ட்ராக்டை சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டீலை சைன் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் எங்களோட டீம் மெம்பர் ஒருத்தர் டேரெக்டாக அவங்களோட ஆஃபீஸ்க்கு போய் அங்கேயே உட்காந்து ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த லோகோவையும் செக் பண்ணி பார்த்துட்டு இது ட்ரேட்மார்க்கில் ரிஜிஸ்டர் ஆகுமா, ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியனும் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் சைனும் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. எங்களோட பெங்களூர் பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து சைனான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சென்னையில் இருக்கக்கூடிய எங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய எங்களோட டெக்னிக்கல் டீம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆன்லைனில் அதாவது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரியோட போர்ட்டலில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடித்து ஒரே நாளில் அந்த கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட லோகோக்கான ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் நம்பரை வாங்கி கொடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குங்க. என்னென்னா, ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிஎன்இபி இருக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஸோ அவங்களோட லோகோவுமே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தோம் அந்த தகவலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஒரு பியூட்டி என்னன்னு தெரியுங்களா, இதுவரை எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுமே அவங்களோட லோகோவை பதிவு பண்ணதில்லைங்க. அவ்வளோ ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே அவங்களோட லோகோவை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட லோகோவை பதிவு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா அரசு நிறுவனங்களே தங்களோட லோகோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களுமே உங்களோட கம்பெனியோட பேர், லோகோ இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலிமா அதை வேறு யாரும் டூப்ளிகேட் பண்ணாமல் தடுக்க முடியுங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லோ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.